சௌமியார். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி சூப்பராக ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கன் சூப்பராக குக் ஆயிருக்கு. இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம், 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். என்னோட மிளகு ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்கள் மிளகோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்தினா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 20 சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி ரெண்டையும் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்த போகிறதில்ல, வெறும் மிளகோட காரம் மட்டும்தான். உங்களுக்கு கடைசியில் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி போட்டு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். இது வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் சோம்பை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் சிக்கன் வெந்திருக்கு. சிக்கன்ல இருந்தும் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சுண்டட்டும். இன்னொரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சமாக தான் சிக்கன்ல தண்ணி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பெப்பர் சிக்கன் தயாராயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலை தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.